அஸ்ட்ரோ பக்தி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு 7:56 AM, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்தில் இருக்கிறத நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில் ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்திங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால் பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசர பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியாக ஈஸ்வரன் மாறுகிறார். இப்போ ஏற்கனவே நீங்கள் கண்டக சனியில் போன சனிப்பெயர்ச்சியில் இருந்தீங்க. அது உங்களுக்கு சாதகம் இல்லாதான் உடல் நலிவுகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், தம்பதியருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை, காதல் விஷயங்களால் சில தோல்விகள், கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள், சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் கூட வந்திருக்கலாம். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஜீவனமோ குடும்பமோ வெளியிடமோ இதெல்லாம் ஒரு சரியான நிலையை பெற முடியாத திணறடிகள் இருந்து வருகின்றன. உங்களுக்கும் பெற்றோர்களும் கூட சுமூகங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இப்போது 8இல் வந்திருக்கக்கூடிய சனியும் கண்டக சனியை விட
அதிகமாக பாதிப்பு தரக்கூடியது இந்த அஷ்டமச்சனி ஆகும். ஆனால் இதில் உங்களுக்கு என்ன விதிவிலக்கு இருக்குது அப்படின்னா, இந்த சிம்மத்துக்கு யோகாதிபதி குரு பகவான். அவருடைய ஒரு குரு பகவானுடைய வீட்டில் 8ல் இந்த சனீஸ்வரர் இருப்பதால் தன்னுடைய அந்த அஷ்டமத்தில் வரக்கூடிய கெடுபலன்களை சுபக்கிரக யோகராசியில் அவர் சஞ்சரிப்பதால் அதிக பாதிப்புகளை தராமல் அப்படியே சில பாதிப்புகளை தந்தாலும் அந்த பாதிப்புகளில் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு பரிகாரங்கள், வழிமுறைகள், உபாயங்களையும் கண்டிப்பாக தருவார். ஏன்னா அந்த குரு அருள் திருவருளாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இறை சக்தியால் சில நல்ல மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இருப்பினும் அவர் 8ல் இருப்பதனால சரியானபடி அணுகுமுறைகள் உங்களிடத்தில் குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒன்றை சரியாக யோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். அது படிப்போ, குடும்பம் சார்ந்த விஷயமோ, திருமணமோ, சொத்துக்கள் வாங்குவதோ, பரிவர்த்தனையோ, யாருக்கான பொறுப்பேற்பதோ, தந்தை தன்னுடைய பெற்றோர்களிட்ட இருக்கக்கூடிய சுமூகமோ, விளையாட்டோ, வீரதீர செயல்களோ, வெளிநாட்டு தொடர்போ, இதிலெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இறங்கி இதில் நம்ம எதுவும் நன்மை ஆக்கிடலாங்கிற முயற்சியை பெறுவது கடினம். இந்த விஷயங்களில் ஆறப்போட்டு எது நமக்கு சாதகம் என்பதை உணர்ந்து சரியான தக்க வழிமுறைகளை கையாண்டால்தான் அதிலிருந்து நீங்கள் தப்பித்து நன்மை அடைய முடியும். இல்லையேல் பெரிய பாதகங்களும் பணவிரயங்களும் சரீர பிரச்சனைகளும் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. சில குடும்பத்தை விட்டே பிரிந்து கூட, பெற்றோர்களை தள்ளி கூட, அப்படி சொத்துக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் கூட ஆளாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இப்போது இவர் 2ஆம் இடத்தை பார்க்கல படிப்பில் தடையை உண்டாக்கும். ஒரு மந்த போக்கு இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களோட ஒரு ஆக்டிவாக செயல்பட முடியாது. ஏதேனும் ஒரு வகையில் நம்ம ஒரு பார்த்திங்கன்னா எந்நேரமும் குடும்பத்தால் பலவிதமான சிரமங்கள், பண விரயங்கள், சிக்கல்கள், பெற்றோர்களுக்கான சில வழிமுறைகள், அதனால் நம்ம மன நிந்தனை அடைவது, இப்படியெல்லாம் சில சிரமங்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கேனும் பொறுப்புகள் ஏற்காதீர்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்துக்கு ஒரு பார்வை இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாகவும் விட்டு கொடுத்து அவர்கள் விருப்பங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும். பூர்வண்ணிய பலம் உங்களுக்கு குறைவாக இருப்பதால் கண்டிப்பாக இறை வழிபாடும் ஓமம், ஜபம், தொழுகை மற்றும் தானம், குலதெய்வ பூஜைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதே. 10ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருப்பதால் தொழில்களில் ஏதேனும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வரும். சொந்தமாக தொழில் செய்வர்களுக்கு அரசாங்கத்தால் நெருக்கடிகள் இருக்கும். சில தொழிலை தொடர முடியாதபடி சில காலங்கள் பெரிய பாதிப்புக்கோ கடன் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரலாம். ஆக எந்த வகையிலும் ஜீவனத்தில் மிகவும் நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும். இந்த சனியினுடைய பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வக்கர காலம்தான் உங்களுக்கு நன்மையாக மாறும். ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை உள்ள காலங்களும், அதாவது ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 உள்ள காலங்களும், ஆகஸ்ட்டில் 2027 ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை, ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 இந்த காலங்கள் உங்களுக்கு சனி பயிற்சியால் அஷ்டமச்சனியால் பெரிய பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் இதில் சில நிர்பந்தமான முயற்சிகள், முதலீடுகள், எதிர்பார்ப்புகள், ஒரு சில விஷயங்கள் இவற்றை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்யலாம். பாதகமாகாது. சற்று தாமதமாகி பயனுடையதாக அமையும். மற்ற காலங்களில் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உரிய பரிகாரங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வகையில் அரசால், அதிகாரிகளால், பொது வாழ்க்கையால் நீங்கள் கௌரவ பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரலாம். எந்த வகையிலாவது நீங்கள் அரசாங்கத்துக்கு வரிகட்டவோ பண இழப்புகளோ, உங்கள் உடைமைகளால் உரிய பிரச்சனைகளோ, ஆட்களால் சில தண்டனைகளோ, விவகார வியாஜ்யங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தக்க வழிமுறைகளையும் இறை சக்தியையும் கையாள்வது நன்மை. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் நம்ம பார்த்தோம் என்றால் திருக்கொள்ளிக்காடு சென்று சனீஸ்வரரை வழிபாடு செய்வது மிகவும் நன்மையே. திருக்கொள்ளிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை வழிபாடு மிகச்சிறப்புடைய ஒன்றாக பொங்கு சனீஸ்வரன் பேர். இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனியாக வரலாம், அந்த பொங்கு சனீஸ்வரரை வழிபட்டால் மிகவும் நன்மை. அதுக்கப்புறம் வேலூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் மகாலட்சுமியை வணங்குவதும், சேலம் ஆரகலூருங்கிற பகுதியில் அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க. அந்த அஷ்ட பைரவரை சென்று வழிபடுவதும், திருமிச்சூர் நலிதாம்பிகையை வழிபடுவதும், தேரளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் பூமாதேவியும் வழிபாடுகள் செய்வது உகந்த ஒன்றாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம்னு பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்ட சின்னம் என்று பார்த்தால் சிங்கம், காமதேனு இவற்றை நீங்கள் பையில் வைத்துக்குவது, உங்கள் உடைமைகளில் பயன்படுத்துவது உகந்த ஒன்றே. எண்கள்னு பார்த்திங்கன்னா 45, 46, 75, 45, 46, 75 இந்த எண்கள் சேர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு அம்சங்களும் உங்களுக்கு சாதகமே.
வாஸ்து திசைகளை பார்த்திங்கன்னா கிழக்கு வடமேற்கு இந்த திசையில் முயற்சி பயணங்கள் எந்த உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவைகள் நன்மையாக முடியும். அத்துடன் சிவபாக்கிய சித்தரை வழிபடுவதும் அமர்நீதி நாயன்மார்கள் அவரை வழிபடுவதும் மிக உகந்த ஒன்றே. அத்துடன் சிகப்பு நிற தானியங்கள், சிகப்பு நிற வஸ்துக்கள், எண்ணெய் வஸ்துக்கள் இவற்றை தானம் செய்வது, யாருக்காவது கண் தானம் செய்வது அல்லது அதற்குரிய மற்றும் கால்நடைகளுக்குரிய வகையில் ஏதேனும் ஒன்றும் உணவுகள் கொடுப்பது, பிறருக்கு நன்மைகள் செய்வது அல்லது வஸ்திரங்கள் கொடுப்பது இவையெல்லாம் உகந்த பரிகாரமாக இருக்கும். அஷ்டமசேலியாளர் அல்லல்கள் இருந்து நீங்கள் நீங்குவதற்குரிய உபாயமாகும். கன்னிராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு பார்க்குற போது கண்டகச்சனியாக சனீஸ்வரர் பரிணமிக்கிறார் 7ஆம் இடத்துல. சென்ற சனி பேச்சு 6இல் இருந்தது, மிக சிறப்புடைய ஒன்று. இப்போது 7வது சனி வரை. எப்போவுமே ஒரு கிரகம் மாறும்போது ஒரு ராசிக்கு நன்மையும் மற்ற ராசிக்கு தீமை வருவது சகசம்தான். நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு எந்த இடத்துல போகிறார், என்ன பயிற்சி, அதுக்கு என்ன வழிமுறை, அதுதான் நம்ம கடைபிடித்துக்க வேண்டிய ஒன்று. உங்கள் ஜாதகத்தில் நல்ல காலங்கள் தசாபுத்திகள் இருந்தால் இந்த கண்டகச்சனி என்ன தான் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதற்கு உங்கள் ஜாதகமும் ஒரு வகையில் பக்கபலமாக இருக்க வேண்டும். இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கிறார்? ஒரு சுபக்கிரக ராசியில் இருக்கிறார். சுபக்கிரக ராசி மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு அந்த இடம் பாதகஸ்தானம் ஆகும். பாதகஸ்தானத்தில் ஒரு பாவர் இருந்தால் நன்மைன்னு சில நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாதகஸ்தானத்தில் பாவர்கள் இருந்தால் அந்த பாதகமே நன்மையாக மாற்றுவார்கள். இந்த பாதகம்னா நீங்கள் அந்த அவங்களுக்கு சரிபட்டு அனுசரித்து போகணும், பணம் செலவழிக்கணும். ஒன்றை பெறுவதற்கு ஈஸியாக பெற முடியாது. ஒருத்தர் உதவி வேணும், பணம் செலவழிக்கணும், சில நேரத்தில் விட்டு கொடுக்கணும், எப்படியோ நம்ம திறமையை வெளிப்படுத்தணும், காக்கா பிடிக்கணும், கடவுள் அருள் வேணும். இதெல்லாம் இருந்தால் நாம் சில விஷயங்களை கை கொள்ள முடியும். அந்த வேலை பார்க்குற 7 இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு எந்த வகையிலாவது நிர்பந்தங்களை அதிகம் கொண்டு வருவார். அதாவது நெருக்கடிகளை. இந்த நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் சமாளிக்கணும் அல்லவா? அதனால் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த வகையிலேருந்து நெருக்கடிகள் வரும், நம்ம எப்படி சமாளிக்கிறேன்னா இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ சனீஸ்வருடைய பார்வை ராசிக்கே விழுகுது. இப்போ நீங்கள் ஒரு சோம்பலாக இருப்பீங்க, ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. இது வேலையில் மட்டுமல்ல, வீட்டிலையும் தான். வீடு, வேலை, வெளியே இதிலெல்லாம் நீங்கள் விழிப்புடன் இல்லை என்றால் ஏமாற்றங்கள் நிகழும். தொழிலில் நீங்கள் விழிப்புடன் இல்லை என்றால் நஷ்டங்கள் உருவாகும். பணியில் நீங்கள் விழிப்புடன் என்றால் இடமாற்றமோ அல்லது அதிகாரிகளான நிந்தனையோ கண்டிப்பாக உருவாகும். சரீரத்திலும் உணவு உடல் கட்டுப்பாடுகளை சரி செய்து கொண்டு இறை சக்தியோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். தக்க மருத்துவ ஆலோசனைகள் தேவை. யாரை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அக்கம் பக்கம் அடுத்த விஷயத்திலும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ 4ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்குது. சுகம் அற்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்களை நீங்கள் பார்த்து போகணும், பாதுகாப்பு கவசங்களோடு போகணும், இன்சு பாதுகாப்புகள் தேவை. உங்கள் உடைமைகள், பொருட்கள், எந்திரங்கள் இவற்றையெல்லாம் சரியான பாதுகாப்பு வழிமுறைகள். நமக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் ரெட்டிபிகேஷன் பெறக்கான முறைகளை நீங்கள் கையாண்டுக்க வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை வங்கியில் நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு உயர் படிப்புகளில் தடைகள் வரவே செய்யும். சற்று அதிக முயற்சி, படிப்புக்காக பணம் செலவழிப்பது, பந்துக்களுக்கு நிர்பந்தம், இதெல்லாம் உண்டாகும். வீடு, வாசல், வாகனம் இதெல்லாம் வாங்கிறத தள்ளி போடுங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடலாம். பணத்தை முதலீடு உறக்கம் இல்லாமல் அதனால் பாதிப்பாகி சரியான டீல் பண்ணி நீங்கள் அந்த கையெழுத்தெல்லாம் போடலைன்னா ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் சிக்கலுக்கு உள்ளாவதற்கு அதிக மார்க்கங்கள் இருக்கின்ற பார்த்து பரிசீலனை செய்ய வேண்டும். தாயார் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தன் குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கோபங்கள் கொள்ளாமல் பொறுமையாக அதையும் டீல் பண்ண வேண்டும். 9ஆம் இடத்துக்கு பாருங்கள், வெளிநாடு வேலைக்கு போடுங்கிற விஷயத்தை விட்டுருங்க. அங்கே இருக்கவே இங்கே திரும்பி வரலாம். அது மட்டும் இல்லை, உயர்கல்வியில் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அது சிக்கல்கள் நிற்கும். எந்த வகையிலாவது நாம் அதை சரியாக பயன்படுத்தினால்தான் நீங்கள் படித்ததை சரியாக பூர்த்தி செய்து வெளியே வர முடியும். அப்படி வெளியே வர முடியறதில் சில நிர்பந்தம், சிரமங்கள், அதிகாரிகள் இதனால் உங்களுக்கு தடை தாமதங்கள் உருவாகலாம். தக்க உபாயமும் வழிமுறைகளும் பூஜைகளும் இறை வழிபாடும் கண்டிப்பாக தேவை. இப்போ நீங்கள் எந்த வகையில் நீங்கள் இந்த கண்டகச்சனியில் நன்மை அடையலாம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, அதாவது ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை உள்ள இந்த காலங்கள் மட்டும் உங்களுக்கு நன்மை. இதில் மட்டும் உங்களுடைய புதிய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ இவற்றை எடுத்து செய்தால் எந்த வகையில் உங்களுக்கு அது சாதகமாக மாறும். மீத காலங்கள் பாதகமே.
கவனமாகவும் இறையருளையும் பரிகாரங்களையும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தா குச்சனூரில் இருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வரர், தேனி மாவட்டம் குச்சனூர். இங்கு சென்று அவரை வழிபாடு செய்வது, தான் உடுத்திருக்க ஆடைகளை பிறருக்கு தானம் செய்வது, கருப்பு நிற பொருட்களை தானம் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுப்பது அனைத்தும் நன்மையே. அதோடு மட்டுமல்லாமல் பிரித்தியங்கரா தேவியை வழிபாடுகள் செய்வது மிக சிறந்த ஒன்று. அது சென்னையிலையும் இருக்குது, ஐயவாடி என்ற கும்பகோணத்திலும் இருக்குது. எங்கே வேணால் ஒரு பிரித்தியங்கரா தேவியை நீங்கள் உபாசனை செய்வது நன்மையே. மும்மூர்த்திகளின் அம்சமாக இருக்கக்கூடிய ஐயப்பனை நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அதனுடன் திருப்பதி பெருமாளையும் தாயாரையும் வணங்குவது, திருப்பதிக்கு நிகராக இருக்கக்கூடிய பெருமாள்கள் வழிபாடுகள் இவர்களெல்லாம் நீங்கள் வணங்குனீங்கன்னா, அதாவது உப்பிலியப்பர் பெருமாளோட திருப்பதிக்கு நிகரானவர் தான். அப்படி அந்த பெருமாள் தாயார் பூமாதேவியை வணங்கினால் மிகவும் உங்களுக்கு நன்மைகள் வரும். குதம்பை சித்தர் என்ற ஒரு சித்தர் இருக்கிறார், அவரை உபாசனை செய்வதும், 63 நாயன்மார்களில் சண்டேஸ்வரர் என்பவர் இருப்பார். இறைவனுடைய தியானத்தில் எப்போதும் இருக்கக்கூடியவர் ஆலயங்களில் சண்டேஸ்வரர், அவரை நீங்கள் வணங்குவது சிறப்புடைய ஒன்றாகும். இப்போ அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது 5, 26, 78 இந்த எண்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் அனுகூலம் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட வாஸ்து திசைன்னு பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு இந்த திசையுடைய பயண முயற்சிகள் யாவும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட சின்னங்கள் எதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்? குதிரை, புலி இந்த வாகனங்கள், இந்த பறவைகளை, இந்த சின்னங்களை நீங்கள் தெரிகிற மாதிரி வைத்துக்கொள்வது, வீடு வியாபார ஸ்தலங்களில் வீடுகளில் தன் பையில் வைத்து சென்று எடுத்து செல்வது யாவுமே நன்மையுடையதாக இருக்கும். இப்போ நீங்கள் அயகிரிவரை கையில் கொண்டு அவர் குதிரை வாகனத்தோடே இருப்பார், ஐயப்பனை வச்சுனா புலி வாகனத்தோடு இருப்பார். இந்த சின்னங்களை மட்டும் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், பூமியிலிருந்து வரக்கூடிய பொருட்களை தானம் செய்வது, கிழங்குகள், தானிய வகைகள் இவற்றை கொண்டு வந்து இறைவனுக்கு படைப்பது, பிறருக்கு தானம் கொடுப்பது யாவும் உங்களுக்கு இந்த பயிற்சியால் நன்மைகள் ஏற்படும்.